ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா நேற்றுக்கு வந்து தேவ சாயல் என்னது சாயல் சொல்றது வந்து சொல்லி பார்க்கும்போது அது வந்து அப்பியரன்ஸ் பிசிக்கல் கிடையாது. சரீரம் கிடையாது, அப்பியரன்ஸ் கிடையாது. அது வந்து குணாதிசயங்கள் மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? படைப்பாற்றல். ஸோ அதே மாதிரி ஆளுகை, ஆளுகைத்தன்மை, நித்திய ஜீவன், அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க அறியத்தக்க அறிவு. பெரிய சட்டம் நம்ம ஒரு காரியம் சொல்றோம். ஓகே, அதுதான் வந்து நம்மை போல ஒரு ஆயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்க ஆதாம் ஏவாள் வந்து லிட்டரலா மாம்சீக மரணம் தான் அடைஞ்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவன் வந்து அவங்களை துரத்துனதை எங்க இருந்து துரத்தினார்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, எங்கேயுமே வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த விளக்கு வந்து கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது யாருக்கு மட்டும் நடந்தது பாத்தீங்கன்னா துன்மார்க்கர்களுக்கு இல்லைன்னா வந்து காயினுக்கு நடந்தது. அதே மாதிரி சவுலுக்கு நடந்த நிகழ்வு சொல்லி போடுறது. ஓகே, தேவனோட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனோட பிள்ளைகளுக்கு அவங்க என்ன பண்றாரு, தீமை செய்யறது அவங்க வந்து விளக்கிறார் சொல்லி போடுவோம். ஓகே, நம்ம சமூகத்தை விட்டு நான் எங்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்பதான் கனெக்ஷன் கட் ஆகுது சொல்லிடுறது. மற்றபடி தேவன் வந்து எப்பயுமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு என்ன பண்றாரு, எப்பயுமே அவர் பேசிட்டு தான் இருக்காரு சொல்லி ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், ஓகே, இவரு நோவா, ஈனோக்கு சொல்லிட்டு நம்ம ஆபிரகாம் சொல்லிட்டு நம்ம இதுதான் நம்ம வந்து பார்க்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ஆதாமுடைய பாவம் பத்தி நம்ம பார்த்துட்டு அதுல இருந்து இயேசு கிறிஸ்து எப்படி வரான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? படிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். படிக்குவானே போதும். சோ மனுஷ ஜாதி ஆகிய அனைவரையும் தேவன் என்ன பண்ணாரு, ஒரே ரத்தத்தினால் ஒன்று பண்ணி தோன்றப்பட்டு. அது ஒரே ரத்தம் சொல்லும் போது யாரை பத்தி பேசுறாங்கன்னா ஃப்ரம் ஒன் மேன், ஒரு ஆள் மூலமா தான் என்ன பண்றாரு, தேவன் வந்து அனைவரையும் வந்து உண்டாக்கினா சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆள் தான் ஆதாம். அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரூட் மேல 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 நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசியில யார் வந்து நிப்பா சொல்லி பாத்தீங்கன்னா ஆதாம் தான் இருப்பாங்க. ஒரே ஆள் ஆதாம். ஸோ அதனாலதான் உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா ரிலேட்டிவ்ஸ். ஆனா என்னாச்சு, பிரிஞ்சு ஒரு இடத்துல வேற இடத்துல போய் தங்கி இது பண்ணுறது தூரமாயிடுறாங்க. சொல்ல போனா எல்லாருமே மனுக்குள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லுவாங்க. எல்லாமே ஆதாமோட பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. ஈவன் ஏவாளே வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் கிட்ட தான் வந்தாங்க சொல்லிடுவாங்க. சோ இப்போ ஆதாம் செஞ்ச தப்பி நிமித்தம் எதுக்காக வந்து மனுக்குலம் எல்லாம் பாதிக்கப்படுது, எதுக்காக மனுக்குலத்துக்கு மரணம் வந்துச்சு? ஆதாம் செய்த தப்பினங்களுக்காக எதுக்கு மனுக்குலத்துக்கு மரணம் வந்துச்சு? அவருடைய ஜீன், அவருடைய ரத்தத்தின் மூலமா நம்ம வர்றதுனாலயா? சோ அவர் தகப்பானா இருக்கிறதுனால அவர் என்ன தப்பு. சோ இது கூட நம்ம எங்க படிக்கலன்னா எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? பிதாக்கள் செய்த தப்பிதங்கள் நிமித்தம் பிள்ளைகள் பாதிக்கப்படுறது. ஓகே, ஏன்னா அதெல்லாம் சாபம் வந்து என்ன ஆயிடுது வந்து சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து பாதிக்கிறதா இருக்கு. பிதாக்கள் செய்த தப்பிதங்கள் பிள்ளைகளை பாதிக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் செய்த மீறுதல் அவங்க வம்சத்துல இருந்த எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணுது, பாதிக்குது சொல்லி பார்க்கணும். அதுதான் இங்க ஓமை சொல்றாங்க, இந்த ஒரு ப்ரோவர்ப்ஸ். ஓகே,
ம். என்னதுன்னா பிதாக்கள் திராட்சை காயை சாப்பிட்டார்கள். காய் என்ன பண்ணும்? ஆமா. புளிக்கும். ம். ஓகே, கூசும். அது வந்து பிள்ளைகளோட பல்லுக்கு கூசுது. சொல்லும்போது அந்த பாதிப்பு வந்து யாருக்கு மேல வருது? இங்க வந்து சொல்லி வரும். ஓகே, என்னதுன்னா அப்படியே நாலாவது வருஷம் முடியும். 3 4. இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எ- எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஓகே, அப்ப வந்து தப்பு செய்யறவன் எவனோ அவன் தான் வந்து சாவான் சொல்லி சொல்றாரு. ஆமா. ஓகே, யார் தப்பு செய்யறாவோ அவங்கதான் மரிப்பாங்க சொல்லி சொல்றாரு. இனி சொல்வதில்லை சொல்லி சொல்றாரு. அப்ப இதை எல்லாத்தையும் மாத்த போறாரு ம். இந்த விஷயத்த. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இதான் நடந்துட்டு இருந்தது. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? இனி இந்த வார்த்தை சொல்வதில்லை. சொல்லுதில்லை. ஓகே, எங்க சொல்றாங்க? எசேக்கியேல் 18 சொல்றாங்க. ஓகேவா? ஆமா. சோ இது எப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பாபிலோன் அந்த அடிமைத்தனத்துல போயிட்ட பிறகு, அப்புறம் அங்க இருந்து எசேக்கியேலுக்கு வந்து கொடுக்குற காட்சிகள் நிறைய விஷயம்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவாலயம், புதிய தேவாலயம் பத்தின இதெல்லாம் விஷயம் எல்லாம் கிடைக்குது சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி டைம்ல தான் வந்து கொடுக்குற ஒரு இதா இருந்துச்சு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிதாக்கள் திராட்சை காயை சாப்பிட்டார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் தூசி போயிட்டு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இது ஆதாம் சாப்பிட்ட கனி நிமித்தம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவு வந்து யாருக்கும் வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுக்குலம் எல்லாத்துக்குமே வந்து வந்துச்சு சொல்லி சொல்றோம். அதோட விளைவாகிய மரணமும் வந்துச்சு. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத அந்த காரியமும் வந்து மனுக்குலத்துக்கு வந்துச்சு சொல்லி போறோம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, ரோமர்ஸ்ல கூட படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. என்ன சொல்றாங்க? ஒரே மனுஷனாலே என்ன ஆச்சு? பாவத்தின் சம்பளமாகிய பாவத்தினால மரணம் வந்தது போல. அப்ப என்ன ஆச்சு? எல்லாருமே என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க. அது பிள்ளைகளை என்ன பண்றாங்க? அந்த வழியிலேயே வந்து போறாங்க சொல்லி பாவம் செய்தபடியால் அனைவரும் இறக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஓகே, இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, இருக்கும்போது இப்போ எதுக்காக குழந்தைங்க இறக்குறாங்க? சின்ன குழந்தைங்க, அப்பாவி குழந்தைங்க, மூல வளர்ச்சி இல்லாதவங்க, அவங்க எல்லாம் ஏன் மரணம் வருது? அவங்கதான் பாவமே செய்யலையே. ஆமா, அவங்க பாவமே செய்யலையே. ஒருவேளை முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்சது அது அப்படி தொடருது. ஆமா, சோ அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து முன்னோர்களுடைய பாவங்கள் வந்து என்ன இருக்கா? அது வாழையா வந்துட்டு இருக்கா. ஓகேவா? ஓகே, அதுல இருந்து எஸ்கேப்பே கிடையாது. அதனாலதான் தாவீது கூட என்ன சொல்றாருன்னா, என் தாய் பாவத்திலே என்னை கர்ப்பந்தரித்தாள் சொல்றார். எங்கன்னா 50வது சங்கீதம் 50 51 51 என் 5ஆம் வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். sinfully from the time my mother conceived me. Okay, sinful. அப்போ பாவம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது கத்துக்கிறது கிடையாது. ஓகே, அது வந்து வாழையா என்ன ஆகுது? ஆதாம் தொடங்கி எப்ப தொடங்குச்சோ அப்பையில இருந்து எல்லாரையும் என்ன பண்ணுச்சு? ஆண்டு கொண்டுச்சு சொல்லுவாங்க. பாவமானது எல்லாரையுமே ஆண்டு கொண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ன பண்ணுச்சு? எல்லாருமே ஆண்டு கொண்டது சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின். இந்த சில பேர் ஒருவேளை நான் கிறிஸ்டியன் இல்ல சில ஆர்சிஸ் பீப்புள் கூட கேட்கறது கொஞ்சம் நல்லா எஜுகேட் ஆனவங்க தான். எனக்கு இயேசு வேணும்னா அவர் நீங்க பாவம் செஞ்சு அதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பானன் சின்ன வயசுல இருந்து நான் பாவம் செய்யல, அப்ப எனக்கும் கிறிஸ்து வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எனக்கு சேவியர் என்ன ரசிக்கணும், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு வந்து குறை இருந்த மாதிரி இல்லை, என்னை வந்து நான் செஞ்ச பாவத்தின் மூலம் எனக்கு கில்ட் ஆன மாதிரி இல்லை, நான் தவறு செய்யலை, யாருக்கும் தீங்கு செய்யலை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நானும் இருக்கேன், எனக்கும் எதுக்கு இயேசு வேணும், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிற கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா ஆனால் அதை சொல்ல முடியாது இல்லை. அப்போ எல்லாருமே ஆதாம் மூலமா மனுஷனை பிறந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கிறிஸ்து மூலமா தான் மீட்பு வேணும்.
ஆமா. அப்படிதானே? சோ பாவம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஓகே, பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்ம நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். வச்சுட்டு இருப்போம். சத்தியம் நம்மில் இராது. அவன் வந்து பொய் சொல்றான்னு அர்த்தம். ஆமா. ஓகே, சத்தியம் என்னில் இராதுன்னா அவன் வந்து உண்மையை பேசல, அவன் பொய் ம். பேசுறான். ஓகே, ஓகே, அவன் மறைக்கிறான் நிறைய விஷயத்த. ஓகே, ஓகே. வெளிப்படையா இல்ல. ஆ. ஓகே, என்ன பண்றானா மனுஷன் எல்லாருமே வந்து அது உயிரோடு இருக்க மனுஷன் எல்லாருமே பாவிகள் தான். ஒரு சின்ன ம். குழந்தை கூட என்னது எதுக்காக மறிக்குதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். டைரக்டா வசனமே இருக்கு. ம். ஓகே, அது செய்யலனாலும் என்ன இருக்கு, அதுக்குள்ள இருக்க வித்து இப்ப சொல்ற வருஷ வசனத்தின் மொழி. ஓகே, ஆ. பாவம் வந்து இருக்கு. அது ஒரு ஆள் வந்து வளர்ந்துடுறான். ஓகே, வளர்ந்துட்ட பிறகு அவன் என்ன பண்றான், பாவம் இல்லாம அவன் வந்து கடைசி நிக்க முடியுமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றவங்க பேசுறவங்க எல்லாம் வந்து பொய் சொல்றாங்க. ம். ஓகே, முடியாது. சத்தியம் இல்ல. ஓகே, அது நீங்க டைரக்டா சொல்ல வேண்டியதுன்னா நீங்க பொய் சொல்றீங்க சொல்ல வேண்டியதுதான். ம். ஓகே, அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நீங்க மறைக்கிறீங்க. நீங்க மறைக்காம சொன்னீங்கன்னா உங்களுக்கு விடுதலை இருக்கு, நீங்க மறைச்சீங்கன்னா வாழ்வடைய மாட்டீங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா கிரைஸ்ட் சொல்றாருல, ஆஹ் என்கிட்ட உங்களில் வந்து தப்பு இருக்கு சொல்லி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கு, தேவன் வந்து அது மன்னிப்பாரு. ஆனா நீங்க நான் தப்பே செய்யல சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கான விலை வந்து நீங்க பாருன்னு சொல்லிட்டு பரிசேயர் சீசரை பார்த்து சொல்லுவார் அவர் கிரைஸ்ட். ம். ஓகே, அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே. சோ இதுல முக்கியமா அதான் நீங்க சொன்ன கேள்வியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் காடே சொல்றாரு. ஆ. ஒன்பதாம் வசனத்திலிருந்து படிக்கலாம். 9. ஆ. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் ம். கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடி யூதரா இருந்தாலும் பரவாயில்ல, கிரேக்கரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே யாரு, பாவத்திற்கு உட்பட்டவர்கள். உட்பட்டவர்கள் சொல்லி பாக்குறோம். இப்ப யூதர்களுக்கு என்ன இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு. கிரேக்கர்களுக்கு எல்லாம் புறையதி மக்களுக்கு என்ன இருக்கு, மனசாட்சியே இருக்கு. ஓகே, மனசாட்சியின்படி அதுக்கு ஒரு 2வது குற்றம் அதிகாரத்துல உண்டு, சொல்லுவாரு. குற்றம் இல்லை என்று திருப்பிக்குது. ஓகே, 2ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் அதை. ஆமா, ஆமா. ரோமர் 2ல வரும். குற்றம் உண்டு, குற்றம் இல்லை சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நீ நியாயப்பிரமாணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருமே என்ன பண்றீங்க, பாவத்துக்கு உட்பட்டவர்கள் சொல்லி பாக்குறோம். 10ஆம் வசனம் படிங்க. ஆதலால் அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. அப்போ என்ன சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை. அதான் வந்து பைபிள் சொல்லுது. இத நீ இது யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும்னா. ஓகே, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு மீட்பர் வேணும் சொல்லி சொன்னாதான் நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல் கேட்கிற ஒரு கிரியை செய்றீங்க. ஓகே, நான் பாவமே செய்யல சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணல, உங்க குற்றத்தையே நீங்க என்ன பண்ணல, உணரல, தப்பிதங்களை நீங்க உணரல. உங்களுக்கு எப்படி வந்து மன்னிப்பு கிடைக்கும்? ஓகே, சொல்றதா இங்க நம்ம பார்க்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பாக்குறது. அப்ப எல்லாருமே வந்து பாவிகள் தான் சொல்றது வந்து பைபிள் சொல்லுது. இதே மாதிரி 23ஆம் வசனம் படிங்க. அதையே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செய்து ஓகே தேவமே அற்றவர்கள் ஆனோம் சொல்லி பார்க்கணும். ஆல் ஆஃப் ஃபாலன் ஷார்ட். ஓகே, எல்லாருமே இங்க பாத்தீங்கன்னா ஆல் have sinned and fallen short of glory of God. தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டோம். சொல்றத நம்ம உணரணும். சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னதுன்னா வந்து மனுக்குலம் வந்து சிறந்த ஒரு மனுஷர்களா பாத்தீங்கன்னா தேவனுடைய படைப்புல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு படைப்புன்னு சொல்லி பார்க்கணும் மனுக்குலம்னு, மற்ற மிருக ஜீவன்களை இந்த எல்லா படைப்பு காட்டிலும். ஓகே, ஆனா இந்த மீறுதல் ஆதாம்
மூலமா என்ன பண்ணான்னா வந்து சாப்பிட்டதுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு, மரணம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, மீறுதலே வந்து பாவம் சொல்லி பார்க்கறோம். ஓகே, ஒரு கட்டளை இருக்குன்னா அதை மீறினாலே அது என்ன ஆகுது, பாவம் ஆயிடுது. ஓகே, இப்போ கட்டளை இல்லைன்னா அது பாவம் ஆகாது. ஓகே, கட்டளை எப்போ எப்போ வருதோ அப்பதான் வந்து பாவம் ஆகுது சொல்லி பார்க்கணும். ஓகே, இப்ப நியாய பிரமாணம் சொல்றது என்னது, கட்டளைகள். அது மீறினா என்ன ஆகுது, பாவம் வரும். ஓகே, அதுதான் வந்து இங்க பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். வேணா படிக்கலாம் 20ஆம் வசனம், அதுலயே 20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. என்னதுன்னா, எனக்கு வந்து நியாய பிரமாணம் என்ன சொல்லுது, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இருக்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் சிக்னலே கிடையாது, வேற ரோட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, அப்போ வந்து நீங்க எப்படி வேணா போடலாம், மாத்தி மாத்தி போகலாம். கரெக்டா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆப்போசிட்ல இருந்து வருவாங்க, இங்க இருந்து வருவாங்க, ஏன்னா சிக்னலே கிடையாது. ஓகேவா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சிக்னல் போடுறாங்க. ஓகே, போட்டு ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் அங்க நிக்கிறாரு. அப்போ நீங்க அதே மாதிரி போக முடியுமா? முடியாது. அதை ஃபாலோ பண்ணணும்னா சிக்னலை ஃபாலோ பண்ணணும். அப்போ லா வந்துடுச்சு. ஓகே, அப்போ ஒருத்தங்க போனாதான் இன்னொருத்தங்க வர முடியும். ஓகே, அதை பிரேக் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு, அதோட பாதிப்பு இருக்கும். இல்ல இன்ஸ்பெக்டர் என்ன பனிஷ் பண்ணுவாரு, ஏதாவது பனிஷ் பண்ணுவாரு, ஃபைன் போடுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஓகேவா, சோ இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னதுன்னா, பாவத்தை அறிகிற அறிவை வந்து இடம் பிடிச்சா நியாயப்பிரமாணம் கொடுத்துச்சா. புரியுதா? திரும்பி படிங்க அந்த வசனத்தை 20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால். பாருங்க, அப்போ இதுதான் பாவம், இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒருத்தன் வந்து நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எதுவுமே படிக்காம நான் பாவமே செய்யல சொல்லலாம். ஓகே, இப்ப இந்தியா சட்டத்திட்டங்களை வந்து படிக்காம ஒருத்தன் நான் தப்பே செய்யல சொல்லலாம். ஆனா இந்திய சட்டத்திட்டத்தை வந்து ஒருத்த படிச்சவன் வந்து சொல்றான் நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு, அது எப்படி தப்பாவும் சொல்லலாம்? ஏன்னா அவன் என்ன இருக்கான், அறியாமையில இருக்கான். அதை பத்தி கேள்விப்படல. அப்ப அவன் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கிட்ட, இதான தப்பு, இது தப்பு, இது நீ அரெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, அப்ப பார்க்கும்போது மக்கள் வந்து துணிகரமா அப்படி பேசுறதுக்கு காரணம் என்னதுன்னா, ஒண்ணு அறியாமையில பேசுவாங்க, இல்லைன்னா வந்து அவங்களுக்கான அந்த அவங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்றது அந்த உணர்வே இல்லாம அந்த தப்புல வந்து ஊறி போயிருப்பாங்க. ஓகேவா, 2 விஷயம் இருக்கலாம். ஒண்ணு இக்னோரன்ஸ், இன்னொன்னு வந்து ஊறி போயிருப்பாங்க. ஆக மொத்தம் நம்ம பைபிள்ல பார்க்கும்போது என்னதுன்னா, உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் மேகமாய் வழி தப்பி கெட்டு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா தேவன் வந்து இது அப்ப மனுக்குல மேலாம என்ன ஆயிட்டாங்கன்னா ஃபாலன் ஷார்ட் கீழே வந்துட்டாங்க. ஓகேவா, இப்போ இது நீ வந்து ஒரு கற்பனையில வந்து ஒண்ணு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா வந்து ஒரு நிலம் வச்சுக்கோ, ஒரு நல்ல சூப்பர் செழிப்பான ஒரு இடம் இருக்கு. ஓகேவா, ஓகே, அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பெரிய கிணறு இருக்கு. ஓகே, ஆழமான கிணறு. ஓகேவா, அதுக்குள்ள விழுந்துடுறீங்க. கிணத்துக்குள்ள விழுந்துட்ட பிறகு யாருமே கத்துறீங்க, என்ன பண்றீங்க, சத்தமே கேட்கல, வெளியில கேட்கல. வெளியில பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. ஆனா வெளில பாத்தீங்கன்னா சமயம் சூப்பரா இருக்கு, பெரிய தோட்டம், பெரிய நல்லா செழிப்பான நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, சோ சூப்பரா இருக்கு. ஆனா அந்த கிணத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இருள் இருக்கு, ஒண்ணுமே தெரியல, சரியா இது பண்ணல சொல்லி பார்க்கலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா, அங்கேயே நீங்க வந்து இருக்கீங்க. அது அங்க உங்களுக்கு வந்து எப்படியா சர்வே பண்றது என்ன பண்றீங்கன்னா, கீழே வந்து பாக்குறீங்க, புழு இருக்கு, பூச்சி இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டு உயிரோட வாழ்க்கை.
அது அந்த மாதிரியே என்ன பண்றீங்கன்னா எப்படி எப்படி வாழணும்னு சொல்லி கத்துக்கிறீங்க. ஓகேவா? ஓகே. ம். அந்த இதுலயே அந்த கிணத்துக்குள்ளேயே அதுலயே வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு பசங்க பிறக்குறாங்க. ஓகே, 2 பேர் விழுறாங்க வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆதாம் ஏவாள் மாதிரி. ம். அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அப்புறம் அவங்களுடைய குழந்தை பிறகுது, அவங்களுடைய குழந்தை பிறகுது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதுலயே இந்த தான் கிணறு இருக்குன்னு தான் தெரியும். ஆமா. கிணறு தான் தெரியும். உலகம். அதுதான். ஆமா. இதுதான் வாழ்க்கை சொல்லிட்டு. ஓகே, ம். அந்த மாதிரி என்னதுன்னா அவங்க நிறைய குழந்தைங்க வந்து வராங்க கிணத்துக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா அப்படியே பழம் நோண்டி உள்ளுக்குள்ளேயே என்ன பண்றாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, ம். அப்படியே குட்டி குட்டி போட்டு போட்டு அப்படியே பயங்கர கூட்டமா அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயே அதுலயே பெருகிறாங்க. வந்து அங்கேயே பெறுகிறாங்க, அங்கேயே ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. நான் உன்னை ம். ஆள்றேன், நீ உன்னை ஆள்ற ம். சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு சித்த அவங்க அவங்களே வந்து ஆண்டு கொள்றாங்கன்னு சொல்லி போடுறோம். ஓகே, ஆஹ் உண்மையிலேயே வந்து கிணறு தான் வாழ்க்கையா? இல்ல. அதுக்கு வெளியே வந்தாதான். ம். வெளியில வாழ்க்கை இருக்கு. ஓகேவா? ஆமா. இப்ப என்னாச்சுன்னா ஆதாம் ஏவாள் வந்து தப்பிதங்கள் செய்தது நிமித்தம் சாபம் வந்துச்சு. சாபத்தின் ம். நிமித்தம் அவன் வந்து அவ்வளவு சூப்பரான ஏதேன் போல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணா சபிக்கப்பட்ட பூமிக்கு ம். வந்து போயிட்டான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிணறு தான், சபிக்கப்பட்ட ஒரு பூமி. இங்க ம். மரணம், வேதனை, அழுகை, ஓகே, ம். எல்லாமே நிறைந்திருக்கிற ஒரு இடமா இருக்கு சொல்லுவாங்க. இங்க நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து அழிக்கிற இதா இருக்கு சொல்லிடுவாங்க. ஆமா. ம். ம். அதனாலதான் வந்து நம்மளுக்கு மரணம் வந்து ஈஸியா வர்றதுக்கான காரணமா இருக்கு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ம். ம். சோ இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா மேல இருந்து ஒருத்தர் வந்து அனுப்புறாரு, கயிறு போடுறாரு. ம். போட்டு இந்த கயிறு பிடிச்சிக்கோ, ஆ. ஓகே, நான் உடனே தூக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல பூமியில இருக்க அந்த அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற மக்கள், நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களே அவங்களுக்கு ஏற்ற ஒரு மதங்களை உருவாக்கிறாங்க. ம். உருவாக்கிட்டு அவங்க வந்து ஒருத்தர் பூமிக்குள்ள அந்த கிணத்துக்குள்ளேயே இருந்துட்டு இதுதான் வந்து நம்மள வந்து ஆஹ் என்னதுன்னா மரணம் சொல்றது வந்து மக்களுக்கு வந்து இருக்கிறது இயற்கையே. இப்ப எக்ஸாம்பிள் ஹிந்துவோடைய மித்தாலஜில பாத்தீங்கன்னா, ஹிந்துவோட கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தவம் இருப்பார், 10 வருஷம் 15 வருஷம் தவம் இருப்பார். ஆ. அவங்களோட கடவுள் ஒரு வந்தவனும் ஒரு என்ன வர வேணும் சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு சாகா வரம் தாங்க சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் வந்து மனுஷனுக்கு வந்து மரணம் சொல்றது நியமிக்கப்பட்டிருக்கு, ம். அதனால வந்து சாகா மரணம் தர முடியாது சொல்லி சொல்லுவாரு. அதனால நீ வேற ஏதாவது கேள்வி சொல்லும்போது நான் இங்க யாருக்கிட்டையும் சாவக்கூடாது சொல்லும்போது அப்படி ஒரு வார்த்தை கொடுப்பாரு. ஆனா அவங்க கடவுளே வந்து என்ன பண்ணுவாரு, நரசிம்ம அவதாரத்துல வந்து கொண்டுருவாங்க சொல்லி போடுறோம். ஓகே, ம். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல. So, அது அவங்களோட மித்தாலஜி. ம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரணம் சொல்றது வந்து தவிர்க்க முடியாதது. இல்லைன்னா வந்து மரணம் சொல்றது ஒரு ஒரு பிரமாணத்துல இருந்து இன்னொரு பிரமாணத்துக்கு மாறி நம்ம 7 ஜென்மம் நம்ம எடுப்போம். ஓகே, எடுப்பான். ஆமா. ம். அதுக்கு நம்ம என்ன ஆகும்னா வந்து கடைசியா கடவுளோட நம்ம ஐக்கியம் ஆயிடுவோம். ஏன்னா ம். என்னது நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும். சோ இதுதான் ம். வந்து சொல்லிட்டு மனிதர்களா என்ன பண்ணாங்க, யோசிச்சு யோசிச்சு இந்த இந்த ஆஹ் புரிதலை வந்து எல்லாம் இந்த 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 அவங்க அவங்க ஞானத்தை வச்சு எப்படி வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து ஆஹ் ஜெயில போட்டு அடைச்சு வச்சிட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் அவங்க இருந்தாங்கன்னா இதான் நம்ம வாழ்க்கையை சொல்லி அவங்க அப்படியே இதாயிடுறாங்களோ. ஓகே, அதை ம். விட்டு யோசிக்க மாட்டாங்களோ. அதே மாதிரி மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள இருக்கும்போது கிணத்துக்குள்ள இருக்கிறதா வாழ்க்கை சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஞானம், அறிவு எல்லாமே ம். வந்து செயல்பட்டு அதுலயே வந்து இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ம். அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்ன பண்ணணும்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், வெளிய. உலகத்துல இந்த கிணத்துக்குள்ள இல்லாத ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், அவர் சொல்லணும், தம்பிங்களா நீங்க வந்து கிணத்துக்குள்ள இருக்கீங்க, உங்களை ம். காப்பாத்துறதுக்கு நான் ஒரு கயிறு போடுறேன், அந்த கயிறை வந்து புடிச்சுக்கோங்கப்பா சொல்லி சொல்லணும். கரெக்டா? ஆமா. ம். அப்படி சொல்லும் போது பூமியில இருக்க யாராவது ஒருத்தனாச்சும் வந்து ஆஹ் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே என்ன இருக்கு, உள்ளதான் இருக்காங்க. கிணத்துக்குள்ளதான் இருக்காங்க. கிணத்துல தான் அவங்க இருக்காங்க. என்ன, ஆமா. அவங்க ஒன்னும் வந்து மேல பார்க்கவே இல்லை. பார்த்தவங்க பாக்கல. 2 பேர் தான், ஆதாம் ஏவாள் தான். ஓகே, ம். ம். மிச்சம் ம். எல்லாருமே வந்து கிணத்துக்குள்ள இருக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க, விஷயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கிணத்துக்கு வெளியில இருக்கவர் தான் என்ன பண்ணணும்னா இன்னும் வேற யாராவது ம். வந்து காப்பாத்தணும். அப்போ இதை பத்தி பார்க்கும்போது யோகுல வேணா பார்க்கலாம் ஒரு விஷயம். யோகு 33 நினைக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் கரெக்டா நான் எடுத்துக்கிறேன். ஆ. யோகு
யோகம் 33 ஆ. 19 இருந்து படிங்க. 19 தானே? ஆமா, எல்லாம் 12 இருந்தே படிங்க. 12 இருந்து 12 இருந்தே. ஆ. யோகு 33:12. இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதி உத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விஷயம் பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியா இருந்தாரேயாவது அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிறோம் ஆரோக்கியம் அடையும் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் சோ இதுல என்ன பாக்குறோம்னா வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா மனிதர்கள் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களா, அப்போ அதுல விடுவிக்கிறதுக்கு வந்து ஒரு தூதன் யாராவது வரமாட்டாங்களா? அதான் இங்க போட்டிருக்கு. ஆமா, 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் வந்து எனக்கு மீட்கும் பொருளை தர மாட்டாங்களா சொல்லி போட்டிருக்கு. அதானே? ஆமா, 24 மரணத்துல போகாதபடிக்கு என்னைய வந்து மரணத்துல போகாதபடிக்கு என்னைய மீட்க மாட்டாங்களா சொல்லி கேட்கறாங்க சொல்லி போட்டிருக்கு. சோ அதுபடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவன் அனுப்பின ஒரு ஆள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஓகே, நம்மள வந்து மரணத்துக்கு போகாதபடிக்கு மரணத்துல இருந்து மீட்கிறதுக்காக. ஓகே, ஏன்னா அந்த வசனம் வேணா படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், சரி 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ அவர் யாரு? கிறிஸ்து இயேசு, தேவன் அனுப்பின ஒரு ஆளு. ஓகே, அங்க எலிக்கு வந்து யோபு கிட்ட பேசிட்டு இருக்காரு. யாராவது அனுப்ப மாட்டீங்களா? 1000 ஒருத்தராச்சும் எனக்கு வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? நான் பாதாளத்துல போகாதபடிக்கு மரணத்துல போகாதபடிக்கு எனக்கு யாராவது அனுப்புங்களேன் சொல்லி கேட்கும்போது, அப்போ தேவனுக்கும் அந்த திருப்பி யோபுல வாங்க, யோபு 33 அந்த 24 படிங்க. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடிக்கு. படுகொலினா என்னது? மரணம். செத்து போனா எங்க புதைப்பாங்க? படுகொலிங்க. 6 அடி ஆழத்துல ஓகே புதைப்பாங்க. மரணத்தில் போகாதபடிக்கு அவர் வந்து இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். இப்ப திருப்பி இங்க வாங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. கிறிஸ்து இயேசு அவரே. புரியுதா?
எங்க யோகுல சொல்லப்பட்டது யாராவது வரமாட்டாங்களா சொல்ல எதிர்பார்ப்பு, அது பாத்தீங்கன்னா இங்க நிறைவேறுது இயேசு கிறிஸ்து டைம்ல. எல்லாரும் மீட்கும் பொருள. அப்போ எதுல இருந்து மீட்டார் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மரணத்துல இருந்து. பாயிண்டே அதான். ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மீட்க வந்தாரு. ஏன்னா மனுக்குலத்துக்கு என்ன சாயல்ல என்ன தேவை? நித்திய ஜீவன். ஏன்னா ஆதாம் வந்து என்ன பண்ணாங்க? அந்த நித்திய ஜீவன் அடையாத படிக்கு வெளில துரத்துனாங்க. ஓகேவா? திருப்பி நித்திய ஜீவன் அடையறதுக்கு தான் என்ன பண்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்தார். ஓகே, நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அதுவும் பரிபூர்ணமாக கொடுக்க வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அத நித்திய ஜீவன் சொல்லி பார்க்கலாம். சரி, இதோட பிகினிங் நம்ம ஸ்டார்டிங் ஒண்ணு பார்க்கலாம். வேணா படிங்க. சங்கீதம் 89:14. எப்படி அவர் வந்து தேவன் வந்து இந்த மீட்கும் திட்டத்தை வந்து உருவாக்குறாரு, பண்றாரு. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் என்னதுன்னா, ஒருத்தவங்க பள்ளத்துல விழுந்துட்டாங்க, கிணத்துக்குள்ள இருக்காங்க, அவங்கள கயிறு போட்டு காப்பாத்தணும். அதுக்கு ஒரு திட்டத்தை உண்டாக்குறாரு. அந்த திட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது பேர் தான் என்னதுன்னா ரெஸ்கியூ பிளான் சொல்லுவாங்க, இல்ல மீட்பின் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க. எழுதிக்கங்க வேணாம். சங்கீதம் 89. சங்கீதம் 89:14. படிக்குவானே? படிக்கலாம்பா. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். இப்போ நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஆதாம் ஏவாள் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க. பாவத்தின் சம்பளம் என்னதுன்னா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவாய் சொல்ற மாதிரி தேவன் என்ன பண்ணாரு? அவர் வார்த்தையின் சொல்படி தண்டனை கொடுத்தாரு. ஓகேவா? ஆமா, வெள்ள அமிச்சிட்டார். ஓகே, மரணம் வந்துச்சு சொல்லி பாக்குறோம் அவர் சொன்ன வார்த்தையின் படி. இப்போ ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன போறோம்? அன்பும் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஹலோ, ஹலோ. கட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, கட் ஆயிடுச்சு. இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, சோ நம்ம என்ன பாக்குறோம்னா, நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம். அடுத்தபடி என்ன சொல்றாங்க? கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். உமக்கு முன்பாக நடக்கும். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் சொல்றாரு. அப்ப தேவன் வந்து மனுக்குலத்தை வந்து காப்பாத்தணும்னா, அவர் வந்து திடீர்னு ஆதாம் செஞ்ச தப்பிதங்களை டக்குன்னு மன்னிக்க முடியுமா? மரணத்தை போயிட்ட மனுஷன் சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள், ஒரு
நீங்க சென்னையில இருக்கீங்க வச்சுக்கோங்க, இல்ல மதுரையில இருக்கீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஹெல்மெட் போடாம நீங்க வந்து டிராவல் பண்றீங்க. போலீஸ் பிடிப்பாங்களா மாட்டாங்களா? பிடிப்பாங்க, கண்டிப்பா பிடிப்பாங்க. பிடிச்சாங்கன்னா எவ்வளவு ஃபைன் போடுவாங்க? 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க. 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ஓகேவா? ஆமா. ஓகே. ரிசிப்ட் கொடுக்காம வந்து அவர் மட்டும் சரி சொன்னாருன்னா அது என்னது? அது நீதியான ஒரு ஆளா? இல்ல, இல்ல. கேட்கலப்பா. அண்ணா கேட்கலாமா? ஹலோ. கட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா தான் கேட்டுச்சு. இப்போ கேக்குதானே? கேக்குது. வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவாயில்ல. சொல்லுங்கண்ணே. ஃபைன் போடுவாங்க. அது கேக்குது. வேணா ஒரு நிமிஷம் இன்னொரு கால் வரும். இப்போ கேக்குதா? கேக்குதுப்பா. இது ஏதோ கால் வந்துருச்சுண்ணே, கட் ஆயிடுச்சு. ஓகே. ஆமா. ஃபைன் போடுவாங்க. சோ ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஆமா. ஓகே. 500 ரூபா ஃபைன் இல்ல 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க. சப்போஸ் வந்து ஒரு அநீதியான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காசு 100 ரூபா தாங்கப்பா விட்டுறதா சொல்லி சொல்லுவாங்க இல்ல? விட்டுருவேன். ஆமா, ஆமா, ஆமா. சரி. இப்போ நம்ம தேவன் வந்து அநீதியான தேவனா இருந்தாருன்னா என்ன பண்ணணும்? சரி மன்னிச்சு விட்டுறேன்பா, அடுத்த வாட்டி ஆ, பண்ணாத. ஓகே. அது சில பேர் ஆமா. என்ன சொல்லுவாங்கன்னா அது இரக்கம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ம், ம், ம். இரக்கம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா வந்து ஓகே. ரூல்ஸ் என்ன சொல்லுது? தப்பு அவர் செஞ்சா நீதி அவனுக்கு தண்டனை. தண்டனை அது கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா? அப்போ ஆமா. ஒரு இறக்கம் காமிச்சாலும் அது நீதியான இறக்கமா வருமா? இல்ல, வராது. இல்ல. ஓகே. ஏன்னா ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் ஹெல்மெட் போடலன்னா தப்பு. அவன் நீ வந்து மன்னிக்கலாம். ஆனா அடுத்த வாட்டி அவன் வந்து அதை தான் பண்ணுவான். பண்ணுவான். ஆமா. அதனால என்னதுன்னா ஒரு சட்டம் வந்துச்சுன்னா சட்டத்துக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணணும்? உட்படணும். சொல்லி பார்க்கணும். ஓகே. அப்போ தேவன் வந்து ஆதம் செஞ்ச தப்பிந்தவங்களுக்காக தேவன் மன்னிச்சிட்டாருன்னா என்ன ஆயிடும்? அது நீதியா இருக்காது. நீதி இருக்காது. ஏன்னா அவர் சொன்னதே அவரு மாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து என்ன மாறுகிற தேவனா ஆயிடுவாரு. ம். ஓகே. அவர் வார்த்தைக்கு ஆ. வந்து அவரே வந்து மாறுற தேவனா ஆயிடுவார். அப்போ ம். பார்க்கும்போது தேவன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு நீதி உள்ள ஒரு ஆளா இருக்காரு. அவர் பார்க்கும்போது ஒரு ஒரு நீதி உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னா என்ன ம். பண்ணுவாரு? நீங்க 500 ரூபாய் ஃபைனா நீங்க பில்லு கட்டுங்க. ஓகே. ம். எனக்கு காசு தர தேவையில்லை. நம்ம என்னதான் 100 ஆமா. ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அவர் என்ன சொல்லுவாரு? ஃபைன் 500 ரூபாய் தான்ப்பா. நீ ம். 500 ரூபாய் கட்டிட்டு நீ போ சொல்லி ஓ, சொல்றாரு. ஆமா. ஆமா. ஓகே. அப்போ ஃபைன் 500 ரூபாய் கட்டினாங்கன்னா அது நீதியானது. அந்த இன்ஸ்பெக்டரும் நீதியானவங்க. அவங்க யார் மேனாலையும் குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே. முடியாது. ம். ஏமாத்துறவங்க சொல்லிட்டு இப்ப யாராவது மன்னிச்சு விட்டாருன்னா, இங்க பாருப்பா மன்னிச்சு விடுறாரு அப்படின்னா இவரெல்லாம் சரி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு ஆமா. விடுறவனே என்ன சொல்லுவாங்க? சொல்லிட்டு அவனே போவோம். சொல்லுவான். ஆமா. ஓகே. ம். சும்மா போலீஸ் போல இருக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ம். எல்லாம் அதிகமா வாங்கினாருன்னா ஊழல் பண்ணாரு இது பண்ணாருன்னா அவர் காசு வாங்கினாருன்னா காசு வாங்கிட்டு விட்டுருவாங்கடா அப்படிதான்டா ம். இவங்கலாம். ஆமா. ஆனா கரெக்டா அந்த என்ன அமௌண்ட்டா அதுக்கு என்ன பில்லு கொடுத்தாருன்னா என்ன சொல்லுவாங்க? நேர்மையான போலீஸ்டா கரெக்டா இருக்கிறார். ம். கரெக்டா இருக்காரா சொல்லி சொல்லுவாங்களே. அப்படி பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனம் என்னதுன்னா நீதி. அவர் சிங்காசனம். ம். நீதியும் நியாயம் அவர் நியாயமும். சிங்காசனம். ஆமா. ஆமா. சிங்காசனத்தின் ஆதாரம். ஆதாரம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆமா. அதுல வந்து தேவன் வந்து கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாரு? மாற மாட்டார். மாற மாட்டார். ம். அப்போ மனுக்குலத்தை வந்து காப்பாத்தணும்னா அவங்க மரணத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு திட்டம் பண்ணணும். அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டமா இருக்கணும்னா ஒரு நீதியின் திட்டமா இருக்கணும். ம். ஓகே. ஒரு பயங்கர நீதியா இருக்கணும். ஓகே. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்துல வந்து ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளைன்னா வந்து இப்ப தேவன் வந்து எப்படி மனுக்குலத்தை காப்பாத்த போறாரு? அதுதான் வந்து இப்ப பார்க்க போறது. ஓகேவா? ம். எப்படி காப்பாத்தணும்? ஆதாம் ஏவாள மரணத்துல இருந்து காப்பாத்தணும். ஆதாம் ஏவாள காப்பாத்தணும். மனுக்குலம் எல்லாத்தையுமே காப்பாத்தணும். காப்பாத்தணும். ம். பிள்ளைகள் எல்லாருமே மரணம் வந்துச்சு. அவங்க எல்லாருமே ம். காப்பாத்தணும். ஏன்னா அவர் அது வந்து அவருடைய என்ன பண்றாரு? காப்பாத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரு. பழத்துல வந்துட்டாங்க. நம்ம ஒரு ம். எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம்ல. உங்க ஆமா. பிள்ளைகளாவது இல்ல மாடாவது பழத்துல வந்துச்சு நீங்க காப்பாத்தாம இருப்பீங்களா? ஓய்வு நாள்ல. இருப்பீங்களா? ஆமா. ஆஹ் தூக்கமா இருப்பீங்களா? ம். அதுதான் வந்து என் பிதா பண்றாரு சொல்லி சொல்றாரு. அவர் அப்ப ம். எப்படி பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிக்கலாம் ஒரு வசனம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம். எக்ஸோடஸ் 21 23 to 25.
21, 23 to படிக்கணுமாண்ணா? 23 to 35. ஆ. வேறே சேதம் உண்டாகாமல் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பலி கொடுக்க வேண்டும். ஓகே. ஒருவன் தன் அப்போ ஒருவன் தன் அயலானுக்கு வந்து ஒரு பாதிப்பு உண்டாக்கினால், ஜீவன் ஏதாவது போயிடுச்சுன்னா, மரணம் ஆயிடுச்சுன்னா, அவன் என்ன பண்ணும்? அவன் எடுத்துடணும். பல்ல எடுத்துட்டா அவன் பல்ல எடுத்துடணும். கை எடுத்துட்டானா அவன் கை எடுத்துடணும். கால் எடுத்தா கால் எடுத்துடணும். அடிபட்டு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதே மாதிரி அடி காயம் வந்துருச்சுன்னா அதே மாதிரி காயம். இது தேவன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வலிக்கிற மாதிரி தான் அவனுக்கு வலிக்கும். ஓகே, அப்ப நீ என்ன பண்ணாத சொல்றதுக்காக சொல்றாரு. ஆனா இதுல ஒரு சட்டத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கு ஜீவன் சொல்றது ஒரு பிரமாணம். இது கட்டளைகள்ல இருக்கு. ஓகேவா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் சொல்றது கட்டளை. அப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டான்? மரணத்துக்குள்ள போயிட்டான். ஓகே, இறந்துட்டான். அப்ப அவனை காப்பாத்தணும்னா யாராவது வந்து என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஜீவனை கொடுக்கணும் அவங்களுடைய மரணம். ஓகே, அப்பதான் வந்து ரிலீஸ் ஆக முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சுக்கலாம். நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் போடாம போயிட்டீங்க. ஒருத்தங்க போலீஸ், ஒரு நல்ல நேர்மையான போலீஸ் ஆபீசர் உங்களை பிடிச்சிட்டாரு. ஓகே, அப்ப ஃபைன் கட்ட வேண்டியது வந்து 500 ரூபாய். ஆனா உங்க கையில இருக்கிறதும் 100 ரூபாய் தான் இருக்கு. ஓகே, ஏன் 100 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதான் காசு இல்ல, அவ்வளவுதான் கையில காசு இருக்கு, அதுக்கு மேல இல்ல. ஓகே, அப்போ யாராவது வேற யாராவது உங்க ஃப்ரெண்டு வந்து இல்ல அந்த போலீஸ் கிட்ட நீங்க 100 ரூபாய் கொடுத்து என்னை விட்டுருங்க சொன்னா விட்டுருவாரு? அவரு விட மாட்டாரு. அவருக்கு கரெக்டா இருக்கணும். ஆமா, அவரே கரெக்டா இருக்கணும். அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறீங்க, ஃப்ரெண்டு வந்து மிச்சம் இருக்கிற 400 ரூபாய் இல்லைன்னா அவர் மொத்தமா 500 ரூபாய் கொடுத்த பிறகு நீங்க என்ன வைங்க? ரிலீஸ் ஆவீங்க. அப்போ அவர்கிட்ட மாட்டிக்கிட்டது என்னதுன்னா, அந்த போலீஸ்காரர் உங்களுக்கு பிடிச்சி சட்டத்திட்டங்களை மீறினதுனால உங்களுக்கு தண்டனை என்னது? பிடிச்சிட்டாரு. ஓகேவா? அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் மீறினதுனால மரணம் வந்துச்சு. அவர் மரணத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இன்னொருத்தர் வரணும். அந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த காசு கொடுத்தாதான் நீங்க என்ன ஆகும்? விடுதலை ஆக முடியும், ரிலீஸ் ஆக முடியும். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு சொல்லி போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் வந்து நம்ம கையில ஏன் காசு இல்லை? 100 ரூபாய் தான் இருக்கு. அவன் நீங்க எந்த மனுஷனை கூப்பிட்டாலும் அந்த மனுஷனுக்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கும். 500 ரூபாய் கிடையாது ஃபைன். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, வேணா படிக்கலாம். ஏன் வந்து இன்னொன்னு மனுஷன் இல்ல அவனையே வந்து காப்பாற்ற முடியாது. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஏன்? அடுத்த வசனம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. அருமையா இருக்கு சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றது போட்டிருக்கோம். ஆனா ஒரிஜினல் பைபிள்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாருங்க, லைஃப் இஸ் காஸ்ட்லி, இன்னும் அதிகம். நீ கொடுக்குற காசு 100 ரூபாய் தான், அவர் கேட்கறது 500 ரூபாய் பத்தாது. அதான் சொல்றாங்க காஸ்ட்லி. ஓகே, வேணா வேற ஒரு இதுல படிக்கலாம். நாற்பத்தி 7 படிங்க. 8 ஒருவன் தனது ஜீவனை மீட்டுக் கொள்வதற்குரிய பணத்தை ஒருபோதும் சம்பாதித்து விட முடியாது. ஏனென்றால் என்றென்றும் வாழும் உரிமையை பெறவும் கல்லறையில் தன் உடல் அழியாமல் காக்கவும் தேவையான பணத்தை ஒருவன் ஒருபோதும் அடைய முடியாது. எவ்வளவு தெளிவா போட்டு பாருங்க. என்றென்றும் வாழும்படிக்கு ஒருவன் அவன் சகோதரனுக்காக கொடுக்கவே முடியாது. திருப்பி வேணா படிக்கலாம். 7ல இருந்து 9 வரைக்கும் படிக்க. திருப்பி ஒரு வாட்டி ஜூம் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. போதும்.
மனி ஆ, மனிதனான எந்த நண்பனும் உன்னை மீட்க இயலாது. நீ தேவனுக்கு லஞ்சம் தர முடியாது. ம், ஒருவன் தனது ஆ லஞ்சம் தர ம், முடியாது. ஆமா. ஒருவன் தன் ஜீவனை மீட்டுக் கொள்வதற்குரிய பணத்தை ஒருபோதும் சம்பாதித்துவிட முடியாது. ம். என்றென்றும் வாழும் உரிமையை பெறவும், கல்லறையில் தன் உடல் அழியாமல் காக்கவும் தேவையான பணத்தை ஒருவன் ஒருபோதும் அடைய முடியாது. அடைய முடியாது. ஏன்னா அது வந்து என்னது காஸ்ட்லி. அவ்வளவு கஷ்டம். ஓகேவா? அப்போ இதுல மூலியமா என்ன தெரியுதுன்னா, மனிதர்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா 2 பேருமே எங்க இருக்காங்க? கிணத்துக்குள்ளதான் இருக்காங்க. கிணத்துல இருக்காங்க. ஆமா. ஓகே. வேற யாராவது கிணத்துக்கு மேல இருந்து காப்பாத்தணும், கயிறு போடணும், அப்பதான் காப்பாத்த முடியும். ஓகே. அதே மாதிரிதான் ஒரு 100 ரூபா வச்சுக்கிட்டு அவன் வந்து ஃப்ரெண்டு காப்பாத்த முடியாது. அவனும் 100 ரூபா கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. அது ரொம்ப காஸ்ட்லி. ஓகே. எந்த மனுஷனும் ஈடு கொடுக்க முடியாது சொல்லி பார்க்கும். அப்போ மீட்கிறதுக்கு யார் வேணும்? இந்த பூமியில இருந்து அப்பாற்பட்டு, ஆதாமுடைய சந்ததியில இருந்து அப்பாற்பட்டு. இப்ப ஏதாவது மிருகம் வந்து ஜீவனை கொடுக்க முடியுமா? மிருகத்தோட பலிகள். ஓகே. அது பண்ணவே முடியாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனமான ஒரு 2ல இருந்தே படிக்கலாம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கிடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாருங்க, அது நிவர்த்தி செய்ய முடியாது. ஓகேவா? அது வந்து ஏன் மனுக்குலத்தை மனுஷங்களை காட்டினா அது கம்மியானது. ஓகே. அது ஈடு கிடையாது. என்ன 10 ரூபா கொடுத்துட்டு என்ன விட்டுருங்க சொல்ற மாதிரி அர்த்தம். மனுஷன் வந்து அவன் இந்த 100 ரூபா வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது 500 ரூபா ஸ்டேட்ல இருந்தான். ஓகே. ஈடுபலி அதான் கொடுக்கணும் 500 ரூபா. ஆனா அவன் விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? 100 ரூபா ஸ்டேட்ல வந்துட்டான். அனிமல் வந்து என்ன இருக்கு? 10 ரூபா ஸ்டேட்ல இருக்கு. 10 ரூபா கொடுத்து விட்டுருங்க சொன்னா விட முடியுமா? முடியாது. ஓகே. நிவர்த்தி பண்ணவே முடியாது சொல்லி பாக்குறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு ரிமைண்டர் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வருவாராம். ஓகே. 1ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 10:1. ஆமா, 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வரப்போகிற நன்மைகளின் நிழலா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஒரு நிழல் என்னதுன்னா, ஒண்ணு வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது, ஒருத்தர் வராரு, அவர் தான் ரட்சகரு, அவர் தான் காப்பாத்துவாரு, அவர் தான் நம்மள மரணத்துல இருந்து விடுதலை பண்ணுவாரு, பாவத்துல இருந்து விடுதலை பண்ணுவாரு சொல்ற ஒரு ரிமைண்டரா இருக்கான். ஓகே. அப்போ பலிகள், ஆடோட பலிகளும் மாடோட பலிகளும் என்ன இருக்கு? அது நிழலா இருக்குது. அது ஒரு காலம் பூர்ணப்படுத்தாது. ஆனால் தான் பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்த உடனே கிபி 70 ஆலயமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா பலிகள் எல்லாம் கிடையாது, தேவையில்லை. கிறிஸ்துவ பலி. ஆமா, ஒரு தடவை பலியானா முடிஞ்சிச்சு. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல படிங்க, 5ல இருந்து 7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பாத்தீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கரெக்டான பிரைஸ். அவர் பூமியில மனுக்குலம் மூலமா வந்தாரா? பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். ஓகே. வானத்துல இருந்து இறங்கி வந்தவர். ஓகே. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மனுக்குலம் காப்பாற்ற முடியாது. ஏன்னா மனுக்குலம் சொல்லும் போது கூட இருக்க சகோதர சகோதரிகள் யாருமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது காஸ்ட்லி. அதனாலதான் நம்ம என்ன படிச்சோம்? உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சகோதரன் யாரா இருந்தாலும் வந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்திலே படிச்சோம். நண்பனும்
நண்பனும் என்ன பண்ண முடியாது, மீட்டுக் கொள்ள முடியாது சொல்றாரு. மீட்க முடியாது. அதே மாதிரி மிருகம் வந்து காப்பாற்ற முடியும் பாத்தீங்கன்னா, மிருகம் வந்து முடியாது. அதெல்லாம் கிடையாது, முடியவே முடியாது. ஓகே, ம். சரி, மனுஷனே முடியலன்னா மிருகம் முடிய முடியாது. எல்லாமே என்ன இருக்கு, முடியாது. அந்த மரணத்துலதான் இருக்கு. மரணத்துல இருக்கிற ஒரு ஆள் வந்து இல்ல மிருகமும் வந்து மரணத்துல இருந்து விடுதலை பண்ண முடியுமா பாத்தீங்கன்னா முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகே, ஓகே, ஓகே. ம். ஆல்ரெடி மரணம் சொல்ற சாபத்துல இருக்கு. அனிமல்ஸும் ஆல்ரெடி மரணம் அதுக்கு எப்பயுமே இருக்குது. அதனால அது இருக்கு. காப்பாற்ற முடியும். இப்ப மரணமே இல்லாத ஒருத்தர் வந்து வரணும். ஓகே, அப்ப யார் வரலாம் அடுத்தபடியா சொல்லி பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் வரலாம். ம். ஏன்னா யோபு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேவதூதன் வந்தா நல்லா இருக்குமே, ஆயிரத்துல நல்லா ஒருத்தர் இருக்குமே. சொல்றாங்க. ஆமா. ஏன்னா பூமியில இருந்து அப்பாற்பட்டவங்க. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, கிணத்துக்கு மேல இருக்காங்க. ஓகே, அவங்க யாராவது வரலாமே சொல்லி சொல்லுங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடிக்குது. ஓகே, எங்கன்னா சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். போதும். என்னதுன்னா தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர். இது வந்து என்னதுன்னா படைக்கும்போது காட் படைக்கும்போது தேவதூதருக்கும் மனுஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க ஏஞ்சல்ஸ் மேல இருக்காங்க. ஓகே, மனுஷங்க வந்து கீழே இருக்காங்க. ஓகேவா, இப்போ தேவதூதர்கள் என்ன இருக்காங்க, தேவதூதர்கள் மனுஷர்கள் காட்டிலும் சற்று பெரியவர்கள், கொஞ்சம் பெரியவங்க. ஆமா, கொஞ்சம் பெரியவங்க. இப்போ ஆதாம் வந்து பெர்ஃபெக்டான ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபா. ஓகே, ஆதாம் பாவம் செஞ்ச பேருக்கு விழுந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா. மிருகங்கள்லாம் 10 ரூபா சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா, தேவதூதர்கள் என்ன பண்றாங்கன்னா பெர்ஃபெக்டான ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் மேலையும் 700 ரூபா. ஓகே, ஓகே. ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் கிட்ட நீங்க 700 ரூபா கொடுத்தா விட்டுருவாரா? இல்ல, இல்ல, அதிகமா தரேன்னு சொல்லி என்னையே நீ வந்து உன் கையில போடணும்னு நினைக்கிறியா சொல்லி ஓகேவா. அப்ப என்ன பெர்ஃபெக்டா அந்த 500 ரூபானா 500 ரூபா கொடுக்கணும். 700 ரூபா கொடுக்க முடியாது. அப்ப ஏஞ்சல்ஸ் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது சொல்லி பாக்குறோம். இதனால்தான் எபிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா இதே வசனத்தை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. தூதர் கையில கொடுக்கலையா? ஓகே, தூதரால முடியாது. கீழ்படுத்தல, அவங்களால காப்பாற்ற முடியாது, அவங்க வந்து ரசிக்க முடியாது, அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க காஸ்ட்லி கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, எக்ஸ்ட்ரா 700 ரூபாவா இருக்காங்க. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மேல இருக்கிற ஒருத்தர் மனிதன் போலயே வரணுமா, ஆதாம் போலயே வரணுமா. படிங்க வேணாம், 6ஆம் வசனம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உமது கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அந்த இது அப்படியே கோட் பண்றாங்க அந்த வசனத்தை. கோட் பண்ணி என்ன சொல்றாங்க பாருங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஓகே, ஒன்னும் என்ன ஆச்சு, காணோம். ஏன்னா சாபத்து நிமித்தம் வந்து எல்லாம் வந்துருச்சு சொல்லி பாக்குறோம். காப்பாத்துறதுக்கு யார் வரா சொல்லி பாருங்க. 9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. பாருங்க, என்னன்னா தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்ட இயேசு. இங்க ஆதாம் வரல, ஆதாம் படைக்கும் போது தேவ தூதர்கள் சற்று சிறியவனா ஆக்கப்பட்ட ஆதாம். ஓகேவா, படைக்கும் போது 500 ரூபா. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வராரு பாத்தீங்கன்னா, தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு. நமக்காக என்ன பண்ணாராம், அந்த மரணத்தை ருசி பார்த்தாராம். அதனால என்ன ஆச்சா, மீட்பு கிடைச்சதான். அப்ப புரியுதா, ஈக்குவலா இருக்கணும், கம்மியா இருக்கக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது, பெர்ஃபெக்ட் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் இங்க நம்ம பாக்குறது. பவுல் அவ்வளவு தெளிவா எழுதிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தா சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கோ எனக்கோ வரல, ஆதாமுடைய மீறுதல் நிமித்தம் வந்த மரணத்தை நீக்கிறதுக்காக.
அப்போ யாருக்கு ஈக்குவலா வந்திருக்காரு? நம்ம ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் நம்ம ஆமா அது முடியாது. முடியாது. ஆதம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் இருந்தாரு ஸ்டேட்ல, அதுல இருந்து விழுந்துட்டாரு. அப்ப என்ன விழுந்துட்டாரு. பண்ணணும்? திருப்பி வந்து அந்த 100 நம்ம விழுந்த ஸ்டேட்ல இருந்து 500 ரூபாய் கொண்டு வரணும்னா யாராவது என்ன பண்ணணும்? நான் 500 ரூபாய் தரேன்னு சொல்லி சொல்லணும். அப்ப ஆமா. யார் வரா? கிரைஸ்ட் வரா. ம். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப நம்ம பார்த்ததை வந்து தெளிவா எழுதிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம் பாத்தீங்களா? ஆமா. ம், ம். புரியுதுல இப்போ? புரியுதுண்ணே. ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தேன். ஓகேண்ணே.
ஓகேண்ணா. சோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கு ஜீவன் சொல்ற அந்த நீதியின்படி தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்றாருன்னா பூமிக்கு அனுப்புறாரு சொல்லி போகிறோம். ஓகே, சோ நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம் சொல்ற மாதிரி எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவர் நீதியின்படிதான் என்ன பண்றாருன்னா, தேவதூதர்கள் காட்டும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு. எப்படி ஆதாம் வந்து தேவதூதர்கள் காட்டும் சற்று சிறியவனாக்கப்பட்ட ஆதாமா இருந்தாரோ, ஓகே, படைக்கும் போது, ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குற மாதிரி சங்கீதம் 8ல வந்து காமிக்கிறாங்களோ, அதே விஷயத்த பவுல் என்ன பண்றாருன்னா எபிரேயத்துல கோட் பண்ணிட்டு ஆதாம் மாதிரியே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவனாக்கப்பட்ட இயேசு பட்டு இயேசு சொல்றாரு. ஓகே, அப்படிதான் இயேசு கிறிஸ்து வந்தாராம். ஓகே, ஈடுபடுகிறது. அப்போ கொடுக்கும்போது என்ன, அது நீதி நியாயம் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் உண்மையும் அவர் முன்னாடி செல்லும். அப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாரு? கிருபையும் சத்தியமும் உள்ளவர். ஆமா ஆமா, யோவான்ல. யோவான்ல ஆமா ஆமா, யோவான்ல. யோவான் 1:16 படிக்குவானே. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வசனம் 89 எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஓகே, எழுதிக்கோங்க வேணா இதையும். அது சங்கீதம் நம்ம எங்க படிச்சோம்? சங்கீதம் 89 14. ஆமா, 1:14. ஓகே, சோ இப்போ ரெஸ்கியூ பிளான் இதுதான். ஓகே, யாராலையுமே ரசிக்க முடியாது. மனுஷனையே காப்பாற்ற முடியாது. மிருகம் மனுஷனை காப்பாற்ற முடியாது. தூதர்கள் மனுஷனை காப்பாற்ற முடியாது. ஆதம காப்பாற்ற முடியாது. கடைசியா யார் வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் டைரக்டா வந்தாருன்னா முடியாது. அவர் என்ன பண்ணும்? மனுஷ நிலைமைக்கு தாழ்த்தப்படணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல படிக்கிறோம். ஏன்னா பிலிப்பியர்ல படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இது பயங்கர ஏஞ்சல காட்டிலும் பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்டேட். ஓகேவா, பயங்கர ஹை. பாத்தீங்கன்னா ஏஞ்சல் 700 ரூபானா இவர் வந்து எப்படி இருந்தாரு? 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஸ்டேட் இருந்திருக்காரு. ஓகேவா, அவ்வளவு ஹை. ஈடுபடியா கொடுக்க முடியும் பாத்தீங்கன்னா முடிய முடியாது. அப்ப என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? படிங்க 6ஆம் வசனத்திலிருந்து. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தன்னைத்தான் வெறுமையாக்கி. வெறுமைன்னா என்னது பாத்தீங்கன்னா அந்த பதவி எல்லாத்தையும் என்ன பண்ணாராம்? கேன்சல் பண்ணார். மேல இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மனிதனாகிய கிறிஸ்து. ஓகே, மனிதனாகிய கிறிஸ்துனா என்னது? கீழே பூமிக்கு வந்தார். மேல ஆளை இல்ல. வெறுமைனா என்னது? ஆளை இல்ல. வெறுமையாக்கி மேல இருக்கிற அந்த இதை வந்து ஃபுல்லா எடுத்துட்டாரு. இது டினை பண்ணிட்டு பூமிக்கு வந்தாரு. ஓகே, அதனாலதான் மேட் ஹிம்செல்ஃப் லைக் ஹியூமன், மனித ரூபமானார். ஓகே, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இது அப்பியரன்ஸ், ஃபிளஷ் அப்பியரன்ஸ். ஓகே, காமிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அடுத்தது படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தாராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன பண்ணார்னா மனுஷனா வந்துட்ட பிறகு கூட என்ன பண்ணார்?
சிலுவையின் மரண பரியந்தம் சொல்லும்போது சிலுவை மரணம் சொல்றது வந்து மனுஷங்க மத்தியிலே கேவலமான ஒரு மரணம். ஓகே, சிலுவை. ஏன்னா வந்து பப்ளிக்ல வந்து கிரிமினல்ஸா இல்லைன்னா வந்து தப்பு செஞ்சவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரோமன்ஸ் வந்து எல்லாரும் பாக்குற அளவுக்கு பண்ணுவாங்க சொல்லி போகிறோம். அதை பார்த்து அந்த மாதிரி அடையப்படுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுத்தமானவங்க இல்லைன்னா வந்து சபிக்கப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஆளு. ஓகே, மக்களால் வந்து நிந்திக்கப்பட்ட ஒரு ஆளு தான் சொல்லி போகிறோம். சோ அந்த மாதிரி ஒரு மரணத்தின் வரைக்கும் என்ன பண்றோம்னா சிலுவையில மரிச்சா சொல்லி போகிறோம். ஓகே, அது மரணம் ஏன் வந்து சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டைரக்டா ஏஞ்சல் நிலைமையில எல்லாம் அந்த ஏஞ்சலுக்கு மேல நிலைமையில இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்ப அங்க இருந்து டைரக்டா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாரா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, தன்னைத்தான் வெறுமையாக்கினார். இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா டைரக்டா அங்க இருந்தே வந்துட்டாரு இயேசு கிறிஸ்து, ஒரே நேரத்துல அவரு தேவனாவும் இருந்தாரு, ஒரே நேரத்துல அவர் மனுஷனாவும் இருந்தாரு சொல்லி சொல்லுவாங்க. அது கிடையாது, கம்ப்ளீட்லி தப்பு. அப்படி சொன்னீங்கனாலே வந்து மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து. அப்ப அந்தி கிறிஸ்து ஆயிடுவீங்க. ஓகே, அவர் மாம்சத்துலதான் வந்தாரு. அதனாலதான் தெளிவா வசனம் என்ன போட்டிருக்குன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்டார், வார்த்தை மாம்சமாகி. ஓகே, இத வந்து நம்ம அறிக்கை பண்ணும்போது கூட வந்து தெளிவா அறிக்கை பண்ணணும். பேதுருவா இருக்கட்டும் இல்ல பவுலா இருக்கட்டும் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மாம்சத்தில் வந்தவர் ஆண்டவர் இயேசு. அவர் தேவனா இல்ல. அப்போ ஓகே, அவர் தேவனா இல்ல, அவர் இருந்தது மாம்சத்துல தான் இருந்தாரு சொல்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க என்ன பண்றதுன்னா, he made himself nothing, he became like a servant, human likeness, மனுஷனானார். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க வந்து பலியா இருக்கும்போது, இங்க வந்து மரித்த நிலைமை பலி இல்ல, இங்க வந்து பூமிக்கு வந்திருக்கும்போது அவர் முழுக்க முழுக்க யாரு, மனுஷன்தான், மனுஷனாதான் இருந்தாரு சொல்லி பாக்குறோம். ஆனா அவர் எப்படி அற்புதம் செஞ்சாரு, அவர் எப்படி தண்ணி மேல நடந்தாரு, அவர் எப்படி காற்றையும் கடலையும் அதட்டினாரு, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கு. எப்படி சொல்றதுக்கு ஆன்சர் இருக்கு. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவ பலியா கொடுக்கணும்னா ஆதாமுக்கு இணையான பலியா வரணும். அவர் என்ன பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்து அப்பனா வந்து பூமியில வந்து அவர் சாவடிக்காம இருந்தாங்கன்னா அவர் நித்திய ஜீவனோட வாழ்ந்திருப்பாரா சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா, அவர் நித்தியமா வந்திருப்பாரு, இப்ப வரைக்கும் இருந்திருப்பாரு இயேசு கிறிஸ்து. அவருக்கு தேவன் என்ன பண்ணிருக்கணும், ஜீவிச்சதின் கனிய கொடுத்திருக்கணும். நியாயப்படி அதான சட்டம். ஓகே, என்னன்னா ஒருவன் பாவம் செய்யலன்னா வாழ்வான். ஓகே, என்னில் குற்றம் உண்டு சொன்னவர் யாரு, யாராவது சொல்ல முடியுமா சொல்லி கேட்டாரு. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொன்னாரு. ஓகே, அப்போ பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார், பலியானார் சொல்றதா வசனமும் சொல்லுது. பாவம் இல்லாதவர் ஓகே நமக்காக பலியானார் சொல்லி போகிறார். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இங்க பார்க்கும்போது நம்ம என்ன தெரிய வருதுன்னு சொல்லிட்டோம்னா, அவர் வானத்துல இருக்கிற அந்த மகிமை எல்லாத்தையும் விட்டுட்டு பூமியில மனுஷனா வந்தாரு. அந்த மனுஷ நிலைமை வந்து பாத்தீங்கன்னா அதான் ஈக்குவல் ஆதாமுக்கு இணையான 500%, 500 ரூபாய். ஓகே, இது சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு இணையா கொடுத்ததுனால்தான் ஆதாம் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்து மூலமா என்ன பண்றாங்க, உயிர்ப்பிக்கப்படுறாங்க சொல்ற வார்த்தை வந்து நிறைவேறுது சொல்லி பார்க்கிறோம். யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆதாமுக்காக வந்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்தார், ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, கரெக்ட் தான். ஆனா அதோட டீடைல் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதோட டீடைல் பேக்ரவுண்ட்ல என்ன நடந்தது, இதுதான் நடந்தது. ஓகே, ஒருத்தங்க வந்து மேலோட்டமா இதுனா நம்ம வாயின் வார்த்தையினால பேசிட்டு போவோம். ஆனா அதோட உண்மைத்துவம் டீடைல் புரிஞ்சாதான் அதோட நுணுக்கம் தெரியும். இப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அந்த விசுவாசத்துல வந்து குறைபாடு வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை போய் செக் பண்ணுவீங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் வாங்கிருக்கீங்க, வாட்ச் வந்து நீங்க சும்மா டைம் பாக்குறது மட்டும் வச்சிருக்கீங்க. ஓகேவா, ஆனா நீங்க ஒரு நாள் வந்து திறந்து உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க, பாத்துட்டு பேட்டரி மாத்ததான் எப்படி சொல்லி பாக்குறீங்க, பாத்துட்டு வைக்கிறீங்க. இப்ப ஏதாவது அந்த வாட்ச்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே இதான் மாத்தணும் சொல்லிட்டு கடையில போய் அது மட்டும் வாங்கிட்டு வந்து மாத்துவீங்க. ஓகேவா, அந்த மாதிரிதான் என்னதுன்னா நீங்க அதோட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன ஜீவன் அடையணும்னா நம்ம இதை காட்டிலும் பெரிய விஷயம் கிடையாது.
ஓகே, அப்போ இதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து உப்பு இருக்கா, மிளகா இருக்கா, இது இருக்கா, காரம் இருக்கா ம். சொல்லிலாம் அவ்வளவு செக் பண்றோம். ஓகேவா? டீடைல். ஆம். ஓகே, டேஸ்டுக்காக. அது வந்து ஒரு ஒரு வேளை சாப்பாடு. ஆனா இது வந்து உண்மையான போஜனம். அப்ப இதுக்கு ம், வந்து நம்ம ம். என்ன தெரியணும்? ஃபுல் டீடைல் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பார்க்கிறோம். ஆமா. நம்ம வாயின் வார்த்தையினால சொல்ல முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? அவர் யாருக்கு ஜீவன் கொடுத்தாரு? அது கொடுத்ததுனால என்னாச்சு? ஆதாம் கொடுத்ததுனால அப்புறம் தான் நம்மளுக்கு வருது. வருது. ஆமா. அதோடைய ம். ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு வருது. அதோட பலன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஓகே. சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். இதே வசனம் இதுதான் வந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பிலிப்பியர்ல எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஓகே. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்படி ஆனார். அப்படி ஆனார்னா என்னது? அவர் வந்த நோக்கம் என்னது? நம்மள மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கு. விடுதலை டைரக்டான பண்றது. வசனங்கள். ம். ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். யாரோட பாவம்? ஆதாமுடைய பாவம். ஆதாமுல பாவம் அங்கிருந்து. ம், ம். அங்க இருந்து அப்ப ஆதாமுக்கு ஈடுபலி கொடுக்க வந்தார். ஓகே, ஒரு மனுஷனால் மரணம் வந்தது பரியால் இன்னொரு மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தல் வந்தது. என்ன பண்ணீங்க? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு. இப்ப இதுக்கான அர்த்தம் நம்மளுக்கு புரியுதா? யாருக்கு ஆமா. இயேசு கிறிஸ்து வந்தா? ஓகே, சொல்றது. ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது தேவன் வந்து நீதியின் சிங்காசனம். அவர் முன்னாடி வந்து கிருபையும் சத்தியமும் கோவும் சொல்ற மாதிரி அவர் நீதியின்படிதான் என்ன பண்ணிருக்காரு? தேவன் வந்து ஆதாம வந்து காப்பாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். ஜீவனுக்கு ஜீவன் சொல்ற நீதியின்படி குறைவும் கிடையாது, அதிகமும் கிடையாது, ஈக்குவல். அதுக்காக தன்னோட ஒரே பிறன குமாரனை என்ன பண்ணாரு? எவ்வளவாய் தந்து உலகத்தில் அன்பு கொண்டார். இப்போ வந்து நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அதோடைய ஆழம் புரியும். எவ்வளவு பெரிய ஆழம் சொல்லி படிங்க வேண்டாம். படிக்கலாங்க. படிங்க 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். ஓகே. சோ இப்ப ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்றீங்கன்னா எழுதிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இதுல அதை நீங்க சொல்லும் போதும் அதற்கு இடையில கொஸ்டின் வந்துச்சு. அந்த அப்புறம் எப்படி ஃபுல் மனுஷனா இருக்கும்போது எப்படி அது அற்புதம் செய்ய முடிஞ்சுது, அதை டேக்கிள் பண்ண முடிஞ்சு, கடல் மீன் இடம் முடிஞ்சு. ஓகே, நீங்க வர டைம்ல சொல்லி கொடுங்க. கரெக்ட் தான். ஆனா தெளிவு கிடைக்குதுல உங்களுக்கு, புரிதல். ஆமா ஆமா ஆமா. எதுக்காக கிரைஸ்ட் வந்தார் சொல்லி. கண்டிப்பா. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னதுன்னா, மாம்சத்தில் வந்து கிறிஸ்துவை ஐக்கிய பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்தினால். ஓகே, அவர் கடவுளா இருக்காரு, பாதி கடவுள் பாதி மனுஷன், அவர் கடவுளா தான் வந்தாரு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க யாரு? அந்தி கிறிஸ்தின் ஆவிகள். எங்கேயாவது ஒரு வருஷம் வச்சு வந்து இயேசு கிறிஸ்து பூமியில கடவுளா இருந்தா சொல்லி போட்டிருக்கா? இல்ல இல்ல இல்ல, போடவே இல்லை. தேவன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் காட். ஓகே, இதுதான் சட்டம்னா இதான் சட்டம். ஆமா ஆமா, அதுல கரெக்டா. இந்த இந்த ஹிந்து கடவுள் மாதிரி வந்து மேல இருந்து வந்து அப்படியே டக்குன்னு ஜீவம் பண்ற மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. பண்ணவே மாட்டார். அவர் நீதியா கரெக்டா இருப்பார். அவங்க சொன்னாருன்னு அந்த சொன்ன வார்த்தையின்படியே செய்வார்.
ஆமா, அதனாலதான் அவரை வந்து நீங்க நம்பலாம். கரெக்ட். ஒரு வார்த்தைகள் வந்து உண்மையானது. ஓகேண்ணே. எனக்கு சரி, இன்னும் நாளைக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி சில விஷயங்கள் பார்த்துட்டு ஆஹ் நம்ம அப்படியே மீட்கும் திட்டத்தை வந்து முடியுது, அதோட முடியுது மீட்கும் திட்டம். அப்புறம் நம்ம வந்து ஏற்ற காலம் சொல்ற டாபிக் பார்ப்போம் நாளைக்கு. ஓகேவா? ஆனா எனக்கு இதுல ஒரு கொஸ்டின். இப்ப இந்த மீட்கும் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை ஆதியாகமம் அந்த 3:15 சொல்லக்கூடிய அப்பத்துல இருந்தே ஆண்டவர் பிளான் பண்ணி பண்ணதா இல்ல? ஆமா, ஸ்திரீ ஆஹ் எடுத்து உன் தலையை நசுக்கும். ஆமா, அந்த இதுல இருந்தே பிளான் பண்ணி பண்ணதுதான். ஆமா, அப்பயே வந்து என்ன பண்ணாருன்னா தேவன் வந்து ஆஹ் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறுது. அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பலிகள். ஓகே, அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒன்னொன்னு பாயிண்ட் கூட நீங்க யோசிக்கலாம். ஆதாம் ஏவாள் வந்து தப்பு செய்த பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய நிர்மாணத்தை வந்து மறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, மறைக்கிறதுக்கு இலைகளை தச்சு ட்ரெஸ் ட்ரெஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது நிரந்தரமான ஒரு இலையா, அது காஞ்சி போயிடும். இல்ல காஞ்சி போயிடும். ஆமா ஆமா. ஓகே, அப்போ மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய நிர்மாணத்தை வந்து மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய சுய நீதி சுயமா என்ன பண்றாங்கன்னா நிறைய காரியங்கள். ஆமா 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 ஆமா. அது நிக்குமா பாத்தீங்கன்னா நிக்காதான், அத்தி இலை மாதிரிதான். ஓகே, வாடி போயிடும். ஓகே, அடுத்து மாத்திட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி வந்து பண்ணிட்டே இருக்கணும், வருஷம் தோறும் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஆமா ஆமா. ஓ நிரந்தரமா ஒண்ணு வேணும்னா என்ன இருக்கு, நிரந்தரமான ஒரு ட்ரெஸ். காடு வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பலி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்குதான் என்ன பண்றாருன்னா ஒரு ஆட்டை அடிச்சு என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுக்குறாரு. ஓகேவா? அது என்ன ரெப்ரசென்ட் பண்ண சொல்லி பாத்தீங்கன்னா அடையாளம், ஷேடோ. ஒருத்தர் வருவார், ரட்சகர் வருவாரு, அவர் தான் உங்களை என்ன பண்ணுவாரு, இந்த நிர்மாண நிலையில இருந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு நிலையை கொடுப்பாரு சொல்லி சொல்றாரு. இதுல தான் அந்த அடையாளம் சொல்லி பார்க்கிறோம், அதனாலதான் ஷேடோ சொல்லி பார்க்கிறோம். ஓகே ஓகே. அப்போ அதை வச்சுதான் இந்த வெளிப்படத்துல இது படிக்கும்போது உங்களுக்கு உலகத்தோர் சுமதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிங்கிறது மீன் வந்து அதானா? அதுதான். ஆமா, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. உலகம் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லும் போது அப்போ இந்த ஆதாம் ஏவாளெல்லாம் இல்ல இந்த பூமி படைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா? அப்படியா? இல்ல, அப்படி மீன் பண்ண முடியாது. அப்படி மீன் பண்ணீங்கன்னா தேவன் வந்து ஒரு திருவிளையாடல் ஆடுற மாதிரி ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி டிராமா ஒரு ஸ்கிரிப்ட் போட முன்னாடி பிளான் பண்ண மாதிரி ஆயிடும். பிளான் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகே, அங்க அது கிடையாது. உலகம் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லும்போது உலகத்தை வந்து 3 பிரிக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஓகேவா? நோவா காலத்தின் உலகம், இப்ப இருக்கிற உலகம், இனி வரும் உலகம் ராஜ்யம். ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா உலகத்தை வந்து 3 பிரிக்கும் போது இப்ப இருக்கிற உலகம் தான் நம்ம 2வது உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, 2ஆம் உலகம் சொல்லும்போது என்னது, இது நோவா காலத்து ஃபிளட்டுக்கு அப்புறம், ஜலப்பிரளயத்துக்கு அப்புறத்துல நெருப்பினால அழிக்கப்படுற அந்த காலம் வரைக்கும் இருக்கிற உலகம் தான் இப்ப இருக்கிற உலகம். அப்போ இந்த உலக தோற்றதுக்கு முன்னாடி எப்ப பண்ணாரு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பழைய உலகத்துல அங்க. ஓகே ஓகே ஓகே, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் பவுல் விளக்குறாரு, சரி பேதுரு விளக்குறாரு. ஓகே, 3 உலகங்கள் சொல்லிட்டு. ஓகே, ஓகே தான். நான் அந்த இது படிக்கும்போது அதான் யோசிச்சேன். அப்போ அப்படின்னா முன்னாடி பிளான் பண்ண மாதிரியே ஆயிருமே, எல்லாமே இது நடக்கும், இது செய்யணுங்கிற மாதிரி ஆயிரும். ஆமா, ஆனா தேவன் எங்கேயுமே பிளான் அப்படிலாம் கிடையாது. தேவன் வந்து தேவன் ஆக்சுவலா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் பண்ணி அவரோட குமாரனை கொடுத்துட்டு நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன்னு சொல்றது எல்லாமே என்ன ஆயிடும், ஒரு கிளியே ஆயிடும். ஆமா ஆமா. அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து மாய்மலம் பண்றவரா இருப்பார். ஓகே, கண்டிப்பா. அதுதான் இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவன் அவரை பத்தி இவர் எழுதுறாரு பாருங்க, மோசே 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபாகமம் 32:4. படிக்குவானே? 3 நாள் படிக்கும், 3 நாள். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம்,
அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அது நீதி மாணவர் சொல்லி போட்டிருக்கு. இங்க இதுல படிங்க. உபாகமம் நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். 3:4 இருந்தேன்னா 3:4. நான் கர்த்தருடைய நாமத்தை பேசுவேன், தேவனை போற்றுங்கள். அவர் பாறை, அவரது செயல்கள் பரிபூரணமானவை, ஏனென்றால் அவரது வழிகள் எல்லாம் சரியானவை. தேவன் உண்மையும் சத்தியமும் உள்ளவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் நீதியும் செம்மையுமானவர். இதே இன்னொன்று பைபிள் மட்டும் காமிக்கலாம். திருவிழியம் ஆசி பைபிள், அதுல படிங்க. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன் என்னது? வஞ்சகம்னா என்னது? ஏதோ வஞ்சகத்துக்காக இல்லைன்னா அவருடைய இது சந்தோஷத்துக்காக பண்றதா பாத்தீங்கன்னா கிடையாது. அதான் நம்ம இங்க பாக்குறோம். சோ வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன், இது யார் சொல்றா சொல்லி பாத்தீங்கன்னா மோசே வந்து தேவனோட சஞ்சரித்து அவர் பேசுற சொல்றாரு. பாப்பா எந்திரிச்சா? ஆமாண்ணா, கொஞ்சம் ஓகே ஓகே. சரிப்பா, நம்ம அப்படியே முடிச்சிடலாம் இதோட. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்க. ப்ரே பண்ணிடுங்க, நீங்களே ப்ரே பண்ணுங்க. பண்ணிடுறேன். ஓகே. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இன்னைக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்த வேத பாடங்களுக்காக நன்றி. கிறிஸ்து ஒருவேளை மனிதனுக்காக என்ன சொல்ல போனால் ஆதாமுடைய அந்த நிலைமையிலிருந்து அதுக்கப்புறம் தொடர்கிற மரணத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை வேணுங்கிறதுக்காக நீர் அந்த மீட்பின் திட்டம் மூலமாக அன்று உங்களுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி அதை மீட்டு எங்களுக்கும் நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்க, காண்பிச்சிங்க. நன்றி செலுத்துகிறோம். அதோட இன்னும் அந்த உண்மை தன்மையை இன்னும் அதில் உள்ளான அர்த்தங்களை நுணுக்கங்களை புரிந்து கொண்டு உண்மை நாங்கள் பின்பற்ற உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. அந்த காரணத்தினால இனிமேல் வர இருக்கிற ராஜ்யத்துக்கு நாங்களும் பங்குகளாக காக்குறீங்க. அதுலேருந்து எங்களுக்கும் மரணம் இல்லைங்கிறத நாங்கள் இன்னும் ஆணித்தரமாக விசுவாசிச்சு உங்களை பின்பற்றி உதவி செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் மயப்படுங்க ஆண்டவரே. அண்ணனையும் பலப்படுத்துங்க. வர இருக்கிற நாட்களுக்குரிய கிளாஸை இன்னும் இந்த உண்மையோடு வேத வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள ஹெல்ப் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அந்த கொஸ்டின்ஸ் அந்த தமிழ் இது ஆமா. சோ கொஸ்டின் இது வந்து இப்படிதான் வரும். ஓகே, உங்களோட இமெயில் ஐடி நீங்க எழுதிடணும். ஓகேவா? ஓகே ஓகே. எழுதிட்ட பிறகு என்னன்னா இங்க 3 டாட்ஸ் இருக்கு. அத வந்து டிரான்ஸ்லேட் சொல்லி போட்டுருவோம். ஓகே ஓகே. அதுல இங்கிலீஷ் போட்டுருக்கிறது வந்து another language சொன்னீங்கன்னா தமிழ். தமிழ் சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்லேட் சொல்லி கொடுத்தீங்கன்னா உள்ள தமிழ்ல மாறிடும். ஓகே ஓகே ஓகே. தமிழ்ல மாறிடுச்சுல? ஆமா. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில தமிழ் கிராமர் தப்பா இருக்கும், சிலது மட்டும். ஆனா மோஸ்டா கரெக்டா இருக்கும். ஓகேவா? சரி சரி. ஓகே ஓகே. அது மட்டும் எது உங்களுக்கு இதா இருக்குதோ அது மட்டும் சொல்லுங்க. மத்தபடி நீங்க இப்படியே ஒர்க் பண்ணிடலாம். புரியுதுல? இப்போ 3 டாட் கூகுள் டிரான்ஸ்லேட். ஓகே, போயிட்ட பிறகு இங்க தமிழ் இது இருக்குல்ல, இது இங்கிலீஷ்ல இருக்கும். அது அங்க போய் சூஸ் லாங்குவேஜ், அதர் லாங்குவேஜ் போட்டு தமிழ் போட்டீங்கன்னா அதை நீங்க எந்த மொழியில போட்டாலும், அரபிக் போட்டாலும் வந்து அரபிக்கா மாறிடும். ஓகே, எது போட்டாலும் மாறிடும். ஓகே ஓகே. தமிழ். சரி சரிப்பா. சரிங்கண்ணா, நான் பார்த்துட்டு அனுப்பி விட்றேன். ஓகே. தேங்க்யூ. பாய். பாய்.